குடும்பங்களில் சண்டை ஏற்படுவதற்கான 5 பொதுவான காரணங்கள். குடும்பங்களில் ஏற்படும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏன் பெரிய வாக்குவாதங்களாக மாறுகின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? நீங்கள் தனியாக இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் முரண்பாடுகளை எதிர்கொள்கிறது, ஆனால் அதற்கான காரணத்தை புரிந்து கொள்வதே அதை சரிசெய்வதற்கான முதல் படியாகும். இந்த காணொளியில் குடும்ப முரண்பாடுகளுக்கான மிகவும் பொதுவான 5 காரணங்களையும் அவற்றை சரிசெய்ய நீங்கள் என்ன செய்யலாம் என்பதையும் விரிவாகப் பார்ப்போம். முதலாவது, மோசமான தகவல் தொடர்பு. சண்டைகளுக்கான முதன்மை காரணம் எளிமையானது: மோசமான தகவல் தொடர்பு. இதில் குறுக்கிடுவது, ஊகிப்பது அல்லது உண்மையில் காது கொடுத்து கேட்காமல் இருப்பது ஆகியவை அடங்கும். உதாரணமாக, ஒருவர் சாதாரணமாக ஏதோ ஒன்றைச் சொல்கிறார், ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு திடீரென்று ஒரு வாக்குவாதமாக மாறுகிறது. தீர்வு: நிதானமாக இருங்கள். விளக்கம் கேளுங்கள். நான் அப்படிச் சொல்லவில்லை, நான் விளக்கலாமா என்று கேட்டுப் பாருங்கள். தெளிவான தகவல் தொடர்பு தேவையற்ற சண்டைகளை தடுக்கிறது. இரண்டாவது, மதிப்புகளின் வேறுபாடுகள். குடும்ப உறுப்பினர்கள் எப்போதும் உலகத்தை ஒரே மாதிரியாக பார்ப்பதில்லை. பணம், வாழ்க்கை முறை அல்லது முன்னுரிமைகள் போன்ற விஷயங்களில் உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். தீர்வு: யார் சரி என்று நிரூபிக்க முயற்சிப்பதை நிறுத்துங்கள். அதற்குப் பதிலாக புரிந்து கொள்வதிலும் பொதுவான ஒருமித்த கருத்தை கண்டறிவதிலும் கவனம் செலுத்துங்கள். மூன்றாவது, நிதி நெருக்கடி. குடும்ப பூசல்களுக்கு பண பிரச்சினைகளே மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாகும். உதாரணமாக, ஒருவர் சாதாரணமாக ஏதோ ஒன்றைச் சொல்கிறார், ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு திடீரென்று ஒரு வாக்குவாதமாக மாறுகிறது. அதற்குப் பதிலாக இதைச் சொல்லுங்கள்: நான் சொல்வதை கேட்கவில்லை என்று இப்போது உணர்கிறேன். அதே பிரச்சனை, முற்றிலும் வேறுபட்ட விளைவு. இரண்டாவது, சொல்லப்படாத எதிர்பார்ப்புகள். உண்மை இதுதான்: உங்கள் துணைக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். உதாரணமாக, எவ்வளவு அடிக்கடி குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும் என்பது, நீங்கள் அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது, எவ்வளவு முயற்சி எடுப்பது சாதாரணமானது என்று தோன்றும் என்பது. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாதபோது அது தனிப்பட்ட முறையில் காயப்படுத்துவது போல் உணர்கிறீர்கள். தீர்வு: சத்தமாகச் சொல்லுங்கள். தங்களுக்கு தெரியாத தேவைகளை உங்கள் துணையால் பூர்த்தி செய்ய முடியாது. மூன்றாவது, பணப்பதற்றம். பணம் தொடர்பான வாக்குவாதங்கள் அரிதாகவே பணத்தை பற்றியதாக மட்டும் இருக்கும். அவை கட்டுப்பாடு, பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை பற்றியவை. ஒருவர் தாராளமாகச் செலவு செய்கிறார், மற்றவர் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறார். அந்த இடைவெளி, அங்குதான் மோதல் வாழ்கிறது. இதைச் சரிசெய்வது எப்படி? வழக்கமான, அமைதியான பண பேச்சுக்களை நடத்துங்கள். ஒரு வாக்குவாதத்தின் நடுவில் அல்ல. நான்காவது, பங்கு மற்றும் பொறுப்புகள். விஷயங்கள் நியாயமற்றதாகத் தோன்றும் போது பெரும்பாலும் முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. ஒருவேளை ஒருவர் எல்லாவற்றையும் செய்வதாகவும் மற்றவர்கள் பங்களிக்கவில்லை என்றும் உணரலாம். தீர்வு: பொறுப்புகளை தெளிவுபடுத்துங்கள். யார் என்ன செய்கிறார்கள் என்பதைப் பற்றி பேசுங்கள், மேலும் சமநிலையை பேணுவதற்காக தவறாமல் கலந்தாலோசியுங்கள். ஐந்தாவது, கடந்த கால பிரச்சனைகள். பழைய வாக்குவாதங்கள் தானாகவே மறைந்து விடுவதில்லை, அவை பெருகிக் கொண்டே போகும். சில நேரங்களில் கடந்த காலத்தின் காரணமாக ஒரு சிறிய பிரச்சினை மிகப்பெரிய உணர்ச்சிபூர்வமான. ஆகவே வெற்றி பெறுவதை விட புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மேலும் பல நடைமுறை ஆலோசனைகளுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இறுதியாக நான் கூறுவது என்னவென்றால், முடிவில் பெரும்பாலான மோதல்கள் பிரச்சினையைப் பற்றியவை அல்ல, தங்கள் குரல் கேட்கப்படவில்லை என்ற உணர்வைப் பற்றியவையே. ஆகவே வெற்றி பெறுவதை விட புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துங்கள்.
இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மேலும் பல நடைமுறை ஆலோசனைகளுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.